ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜேஜே வித் அரேலியா. கொஞ்சம் வெயில் வந்தாலே அரேலியாவை கூட்டிட்டு வெளியில விளையாட வந்துருவேன். அதுவும் வெனஸ்டேனா கண்டிப்பா அந்த அமேசியம் போறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஏன்னா வீட்டுக்குள்ளே இருந்தாச்சு அப்படின்னா என்னோட ஃபேஸும் அவங்க அப்பா ஃபேஸும் மட்டுமே பார்த்து சோ வெளியில ஒரு உலகம் இருக்குங்கிறதே அரேலி பாப்பாவுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இங்க இருக்கிற லைஃப் ஸ்டைல் அப்படி நம்ம கிளைமேட்டுக்கும் எல்லாத்துக்கும் ஒரே வீட்டுக்குள்ளே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். சோ அவங்களுக்காக ஏதாச்சும் டெய்லி ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிஸ் வெளியில கூட்டிட்டு போறது, இல்ல வீட்டுல ஏதாச்சும் லேர்ன் பண்றது அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது அது அவங்களோட டெவலப்மெண்ட்ஸுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. சோ கிளம்ப முன்னாடி சின்னதா ஒரு ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம்னு பார்த்தேன். சரி, ஸ்நாக்ஸ் இல்லாம கொஞ்சம் ஹெல்த்தியா ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாச்சும் செய்யலாம்னு யோசிச்சேன். மட்டன் சூப்புக்கான போன்ஸ் இருந்துச்சு. அதுல ஒரு 4-5 பீஸ் எலும்பை மட்டும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு கொஞ்சமா உப்பும் கொஞ்சம் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு ஒரு 10 விசில் வேகட்டும்னு வச்சுட்டேன். சிம்பிளான ஒரு மட்டன் சூப் தான், பட் நார்மலா ரெகுலரான ஒரு சூப்பா இல்லாம ஸ்பெஷலா செய்யலாம்னு பிளான் பண்ணிருக்கேன். கார்ன் தான் யூஸ் பண்றேன். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் விண்டர் முடிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல ஃப்ரெஷ் கார்னே கிடைக்கும். சோ இது வேக வச்ச கார்ன் கிடையாது. இதுல இருந்து எல்லாமே ஒன்னொன்னா உதுத்து தான் எடுக்கிறேன். கட் பண்ணி எடுக்காதீங்க, உதுத்து எடுத்தாதான் நல்லா இருக்கும். எங்க வீட்டுல சூப் எப்பவுமே உப்பு மஞ்சள் தூள் மட்டுமே போட்டு சிம்பிளா தான் செய்வோம். ஏன்னா காரமா வச்சா அரேலியாவால குடிக்க முடியாதுல்ல. சோ அதையே கொஞ்சம் ஸ்பெஷலா செய்யலான்னு தான் இப்படி செய்யறது. எப்பவுமே எலும்பு வேக வைக்கும் போது அதிகமான விசில் விட்டாதான் எல்லா சத்தும் கிடைக்கும். காண சேர்த்துட்டு 5-10 நிமிஷம் வேக வச்சாலே போதும். இது வேகிற டைம்ல ஒரு எக், அதுல கொஞ்சமா உப்பும் பெப்பரும் மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இது மிக்ஸ் பண்றதுல ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு. 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. அப்பதான் எக் சாஃப்டா இருக்கும். எக் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்ப கார்னும் வெந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க எக்கை சேர்த்து ஒரு 1-2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணாலே மட்டன் சூப் ரெடி. பார்க்கவே எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. சோ கொஞ்சம் நல்ல மணமா இருக்கிறதுக்காக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி மட்டும் குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். சோ எங்களோட ஸ்பெஷல் மட்டன் சூப் பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிருச்சு. எங்க அரேலி பாப்பாவோட ஃபேவரட்டான டிஷ் தான் இது. மட்டன் குக் பண்ணி கொடுத்தா இந்த ஏஜுக்கு அவங்களால ஈஸியா கடிச்சு சாப்பிட முடியாது. சோ அதுக்கு ஆல்டர்னேட்டா ஈஸியா எப்படி சாப்பிடலாங்கிறதப்பதான் நான் சூப் இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். சோ இதுல இருக்கிற எக்குமே ரொம்ப சாஃப்டா பஞ்சு மாதிரி தான் இருக்கும். எக்கு சாப்பிடுற மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்காது. எல்லாமே கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கும். அந்த கார்ன் கடிக்கும் போது கொஞ்சம் ஸ்வீட்டாவும் அண்ட் அதுல இருக்கிற சூப் கொஞ்சம் சால்ட்டியாவும் இருக்கும்போது சோ அது ஒரு ஸ்பெஷல் டிஷ்ஷாவே இருக்கும். சோ இன்னைக்கு எங்களோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் இப்படி முடிஞ்சிருச்சு. கிளம்ப முன்னாடி ஒரு சின்ன ப்ராடக்ட் பத்தி தான் ஷேர் பண்றேன். யூஎஸ் வந்த அப்புறம் எனக்கு எப்பவுமே ஐப்ரோ த்ரெட்டிங் நானே தான் பண்ணிப்பேன். இதுவரை இந்த கிட்ட தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இதுல இருக்கிற பிளேடு ஷார்ப்னஸ் போன அப்புறம் இதுவரை அடுத்த பிளேடு இன்னும் வாங்கவும் இல்ல. லாஸ்டா 1-1.5 மாசமா 1.5 மாசம்னு சொல்றத விட 2 மாசத்துக்கு மேலவே கூட இருக்கும் ஐப்ரோ த்ரெட்டிங் பண்ணவே இல்ல. அண்ட் இதை வச்சு த்ரெட்டிங் பண்றதும் பிளக் பண்றதும் கஷ்டமாவே இருக்கிறதுனால இது ஒரு சோம்பேறியாவே இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டே விட்டுட்டேன். இப்போ அதுக்குதான் சூப்பரா ஒரு ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிருக்கேன். டெமோ ஆன்லைன் ஆப்ல தான் வாங்கியிருக்கேன். ஒரு சின்ன பென் மாதிரியான ட்ரிம்மர் தாங்க. இது ஐப்ரோ த்ரெட்டிங் மட்டும் சொல்ல முடியாது, ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியாவே இருக்கும். அண்ட் இது ரீசார்ஜபிள் தான், டேட்டா கேபிள் கூடவே கொடுத்திருக்காங்க. யூசர் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் தான் யூஸ் பண்ண போறேன், வாங்க பாக்கலாம். அண்ட் ரொம்ப நாளா வாங்கணும்னு இந்த பிளேடையும் வாங்கிட்டேன். இதுவும் ஹேண்டில் பண்ண ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. இதுக்கெல்லாம் பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மி. த்ரெட்டிங் முடிச்சிட்டு ரிசல்ட்டோட பிரைஸும் சொல்றேன். லாங் பேக்குக்கு அப்புறம் தான் த்ரெட் பண்றேன். சோ ஐப்ரோ பென்சில் வச்சு ஒரு ஷேப் வரைஞ்சிட்டேன். இப்போ ஐப்ரோ த்ரெட்டிங் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். இந்த ட்ரிம்மர் ரொம்ப பெயின்லெஸ் அண்ட் ரொம்ப ஈஸியாவும் இருக்கு. எல்லாமே ஒரு 2 மினிட்ஸ்ல முடிஞ்சிச்சுன்னு சொல்லலாமே. எனக்கு ஒரு சைடு ஐப்ரோ த்ரெட் பண்றதுக்கு ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளே முடிஞ்சிருச்சுன்னு தான் சொல்லுவேன். இப்ப பாருங்க, ஒரு சைடு ஃபுல்லா ஐப்ரோவும் கரெக்ட் பண்ணியாச்சு. அண்ட் இப்ப ஃபைனல் ரிசல்ட் பாருங்க. இப்ப சூப்பரா ஃபுல்லாவே முடிச்சிட்டேன். ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. எனக்கு டோட்டலா ஒரு 5 மினிட்ஸ்ல முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவேன். இதுவரை நான் வாங்கின ஆன்லைன் ப்ராடக்ட்ஸ்ல இது செம்ம சூப்பர்னு தாங்க சொல்லுவேன். டெமோல நான் வாங்கின இந்த பிளேடுமே ஆல்ரெடி நான் வச்சிருந்த பிளேடை விட ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. ஏன்னா இதுக்கு ஷார்ப் எட்ஜஸ் இருக்கிறதுனால ஐப்ரோ ஷேப் மெயின்டைன் பண்ண ரொம்ப ஈஸியா இருக்கு. ப்ராடக்ட் டீடைல் ஃபுல்லா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மேக்சிமம் எல்லா வெனஸ்டேஸும் அமேசியம் போக ட்ரை பண்ணுவேன். மேபி டே டைம் அரேலியா தூங்கல அப்படின்னா போக மாட்டோம். ஏன்னா தூங்காம வந்தாங்கன்னா அங்க போய் என்ன பண்றதுன்னு தெரியாமயே ஒரு மாதிரி கிராங்கியா சுத்திட்டே இருப்பாங்க. இந்த அமேசியங்கிறது ஒரு சயின்ஸ் மியூசியம். இங்க எல்லா வெனஸ்டேயுமே ஈவினிங் 4 to 7 என்ட்ரன்ஸ் ஃப்ரீ தான். எப்படினாலும் 2 வயசு வரைக்கும் எங்க அரேலி குட்டிக்கு எந்த டே வந்தாலும் ஃப்ரீ தான்.
இருந்தாலும் பேரண்ட்ஸுக்கும் என்ட்ரி டிக்கெட் இருக்கறனால மேக்ஸிமம் நாங்க வந்து வெனஸ்டேஸ்ல தான் வருவோம். ஏன்னா நாங்க வந்து எதுவும் பண்ண போறது இல்ல, அரேலியாவுக்காக அப்படிதானேன்னு சொல்லிட்டு வரது. மேக்ஸிமம் இங்க இருக்கிற ஸ்பெஷல் ஏரியா, ஸ்பெஷல் கடைகள் அப்படின்னா கண்டிப்பா கிஃப்ட் ஷாப் இருக்கும். இங்கேயும் அப்படிதான், என்ட்ரன்ஸ்லயே ஒரு பெரிய கிஃப்ட் ஷாப் இருக்கு. இந்த அமேசிங்கிறது வந்து சயின்ஸ் மியூசியம் மட்டும் சொல்ல முடியாது. சயின்ஸ், டெக்னாலஜி, என்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ்னு இப்படி பல கோணங்கள் இருக்கு. ஃபுல்லாவே சுத்தி சுத்தி விளையாடிட்டே வந்து சயின்ஸ் இல்ல இந்த டெக்னாலஜி வந்து கத்துக்கிற மாதிரியா தான் இருக்கும். உள்ளாடியே ஒரு குட்டி வால்மார்ட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரே இருக்கும். எல்லாமே பிரிட்டண்டட் டாய்ஸ் தான். ஷாப்பிங் முடிச்சிட்டு எப்படி செல்ஃப் செக் அவுட் பண்றதுங்கறத லேர்ன் பண்ற மாதிரி கூட இங்க செட் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ மேக்சிமம் இந்த ஊரை பொறுத்த வரைக்குமே எது எங்க பார்த்தாலும் எல்லாமே நாம வந்து செல்ஃபா கத்துக்கிட்டு செல்ஃபா செய்யற மாதிரி எல்லா விஷயமுமே டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. இது எல்லாமே ஒரு சைடு இருந்தாலும் 2 வயசு கீழே இருக்கிற குட்டீஸுக்கு பிளே பண்ற மாதிரி ஒரு அண்டர் 2 இயர்ஸ்ங்கிற ஒரு ஸ்பெஷல் ஏரியாவே இருக்கு. முன்னாடி நாங்க இருக்கிற இந்த அர்கன்சஸ் ஸ்டேட்ங்கிறது ஆப்பிள் ப்ரொடியூஸ் பண்றதுல ஒரு டாப் லிஸ்ட்ல இருந்திருக்கு. பட் அப்புறம் வந்து தண்ணி தட்டுப்பாடு வந்ததுனால அது எல்லாமே இங்க இருந்து மாத்தி இருக்காங்க. சோ அதை சிம்பிளைஸ் பண்ற மாதிரி ஆப்பிள் ட்ரீ வச்சிருக்காங்க. அது எல்லாமே குட்டீஸுக்கு விளையாடுறதுக்கு ஜாலியா இருக்கும். ஏன்னா எதுவுமே பார்த்தா வந்து டாய் மாதிரியே இல்ல, எல்லாமே ஒரிஜினல் ஆப்பிள் மாதிரி தான் இருக்கு. காய்கறிகள், வெங்காயம், கேரட் கல்டிவேட் பண்ற மாதிரியான செட்டப் எல்லாமே ஒரு டாய் மாதிரி இல்லாம ஒரு ரியலான ஒண்ணு மாதிரி தான் இருக்கு. கோழி, முட்டை, காய்கறி, பால்னு எல்லாமே அங்கிருந்து எடுத்துட்டு வந்து இங்க வச்சு குக் பண்ற மாதிரியும் சாப்பிடுற மாதிரியும் அழகா ஒரு வீடு மாடல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாமே நம்ம சின்ன வயசுல விளையாடினாதான். பட் என்ன, நம்ம வந்து வெளியில ஓபன் ஸ்பேஸ்ல கல்லு மண்ணுன்னு விளையாடி இருப்போம். இங்க அது எல்லாமே ஒரு இன்டோர் ஆக்டிவிட்டிஸா வச்சிருக்காங்க. இங்க ஃபுல்லா சுத்தி பார்க்கணும்னா 2 hours எல்லாம் பத்தாது. சோ நான் வந்து ஒரு தனி வீடியோவாவே இங்க என்ன இருக்குன்னு இன்னொரு நாள் அப்டேட் பண்றேன். அண்ட் குழந்தைங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து மைண்ட், பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஒரு ஏரியால எல்லாம் ஃபுல்லா ஸ்பேஸ் ஆக்டிவிட்டிஸ்னே கொஞ்சம் இருக்கும். சோ அதெல்லாம் வந்து இன்னொரு வீடியோல நான் கண்டிப்பா காட்டுறேன். பட் மேக்ஸிமம் 2 hours தான். அதுக்குள்ள வந்து எங்க பாப்பா டயர்ட் ஆயிருவாங்க. என்னதான் விளையாட எவ்வளவு ஏரியா இருந்தாலும் அரேலி பாப்பா இன்ட்ரெஸ்ட் ஆகுறது இப்படி தண்ணியில விளையாடும் போதுதான். ஒரு மணி நேரம் இல்ல 2 மணி நேரத்துல போலான்னு தான் வருவோம். ஆனா எப்பவுமே லாஸ்டா க்ளோசிங் டைம்ல பேண்ட் அடிச்சு நாங்க க்ளோஸ் பண்ண போறோம், இப்பவாச்சும் எல்லாரும் கிளம்புங்கயா அப்படின்னு அடிச்சு துரத்துற டைம்ல தான் நாங்க போவோம். எவ்வளவுதான் டயர்ட் ஆனா என்ன, டயர்ட் ஆகலைன்னா என்ன, டெய்லியும் அட்லாஸ்ட் வந்து அரேலியாவை நாங்க இப்படி கம்பல் பண்ணி தான் கூட்டிட்டு வர்ற மாதிரி இருக்கும். டெய்லி இழுத்துட்டே தான் வருவோம். லாஸ்டா டெய்லி அழுதுட்டே தான் வருவா. அப்படியே சமாதானம் பண்ணி நாங்க தூக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நீங்களும் வீடியோக்கு லைக் போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.